அண்மை செய்தி. திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், தைரியம் திமுகவிற்கு உண்டு என தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சரும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? முழுமையான விவரங்கள். கௌதமி, வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் சார் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முறையை கைவிட வேண்டும் என்பதையும், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக வலியுறுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் மீறி எடுக்கப்படும் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுடன் மக்களுடன் நின்று களத்திலும் எதிர்கொள்ளும் வலிமை திமுகவிற்கு உண்டு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த இயக்கம்தான் திமுக என்றும், 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகளை ஒவ்வொரு வீட்டிலும் எடுத்து சொல்லி திமுக அரசினுடைய திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் என்னென்ன பயன்பெற்றுள்ளது என்பதை உறுதி செய்து, தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய மத்திய பாஜக அரசினுடைய துரோகத்தையும் மீறி மாநில அரசின் திட்டங்கள் திறம்பட நிறைவேற்றி தமிழ்நாடு தலைகுனியாது என்பதை நிலைநாட்டி மாநில உரிமைகளுக்காக போராடும் திமுக அரசு தொடர்ந்திட மக்கள் ஆதரவை பெற்று 2.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை ஓரணியில் இணைத்திருக்கிறோம் என்றும் அவர் திமுக நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும், கழக தலைமை முதல் கடைகோடி வரை இருக்கக்கூடிய தொண்டர் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எப்படி என்பது உள்ளிட்ட அனைத்தும் விவாதித்து அவற்றை களத்தில் செயல்படுத்துவதற்கு 28ஆம் தேதி காலை மாமல்லபுரம் கிழக்கு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அரங்கிலே அதற்கான பயிற்சி நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி வாகை சூடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக தொண்டர்கள் களத்தில் இறங்கி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.